அஸ்ஸலாமு அலைக்கும். வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அரிசி 2 டம்ளர் ஊற வச்சுக்கணும். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பட்டை கிராம்பு தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், மல்லி, புதினா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அரைச்ச பேஸ்ட்டு, அப்புறம் வெஜிடேரியன் கட் பண்ணி வச்சுக்கணும். பட்டாணி, குக்கரை வச்சு ஆயில் 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் 5 ஸ்பூன் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகி வந்ததும் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் அதில் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகு, வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்ததையுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வதங்கும். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்து வச்சுருக்கிற தக்காளி இருக்குதுல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி வந்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, புதினாவை போட்டுக்கலாம். மல்லி, புதினா நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு பட்டை கிராம்பு தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அதையும் நம்ம அதில் என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். நல்லா வதங்கி இந்த வாசமெல்லாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். வதங்கறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். வதங்கிடுச்சு நல்லா. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி, நம்ம ஒரு பங்கு அரிசி எடுத்தோம் அப்படின்னா நார்மலான புழுங்கல் அரிசி தான், 2 மடங்கு தண்ணி நம்ம ஊற்றணும். ஒரு டம்ளர் எடுத்தோம்னா 2 டம்ளர், நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி நம்ம போட்டுட்டு ஒரு கலரி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடிடலாம். ஒரு விசில் வந்ததையுமே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா மசாலாலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கலந்து விட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம
சர்வ் பண்ணிடலாம்.